உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினாள். பாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும். சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே நலம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அழியாத பெரும் செல்வம் அவனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. துடித்தான் வலியின்றி வேலனவன் திகைத்தான். புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தாள். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தாள். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தாள். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தாள். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீட்டி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. தடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும். அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும். கணேசன் அசைந்து வர அருள்மணிகள் ஜொலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே நலம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு தொடங்கு தொடங்கு. அன்னவயல் மேற்காலே அம்மன் கோவில் கிழக்காலே, அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாலே நிற்கிறடி. அடியே நாட்டு சனம் நம்மளை கண்டு சொக்குதடி. நாட்டு சனம் நம்மளை கண்டு சொக்குதடி. அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே. தூக்கணாங்குருவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே, தூக்கணாங்குருவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே. மூக்கோடு மூட்டு வச்சு முணுமுணு நீ பேசையிலே, மூக்கோடு மூட்டு வச்சு முணுமுணு நீ பேசையிலே. மடைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். மடைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். மானம் பார்த்திருக்க மஞ்சக்காணி விளைஞ்சு வரும். அம்மன் கோவில் கிழக்காடி அன்னவயல் மேற்காடி நம்ம ஒரு நடுவாளே நிற்கிறடி. அடியே நாட்டு சனம் நம்மளை கண்டு சொக்குதடி. ஏ தந்தன தந்தன தந்தான தந்தன தந்தன தந்தான ஏ தந்தன 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 தந்தன. முத்தாள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, முத்தாள அம்மனுக்கு வாடியில பொங்க வச்சா. 1000 மாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே, 1000 மாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் முடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரம் வடம் முடிச்சா. சங்கீதம் பாட சொல்லி சாரீரம் கொடுப்பாளே. அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவயல்
அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் மாடுறீங்க சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேட்டுருவில் கண் முன்னே தோணுவது சாத்தியமே காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேட்டுருவில் கண் முன்னே தோணுவது சாத்தியமே காத்திருந்த கல்வனுக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் பொய்யும் அப்போது மெய்யான கோலம் ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் பொய்யும் எப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது மாமாதியாரே அப்புறமாய் இருக்கும் காத்தாடி தப்புக்குள்ள சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அப்பா தாயே அம்மா தாயே அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா கூட்டு முடிய வர வாயிலையே கட்டி போடுங்கம்மா அம்மா தாயே புண்ணியவதிய சொன்ன கேளுங்கப்பா கூட்டு முடிய சும்மா இருங்கப்பா மதிப்பு கொடுங்கப்பா சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா கலட்டிக்கிறேன் கூட்டம் அருமையான ஒரு கிரவுண்டு நல்ல மேடை புதுச்சு வர்றவன் காலிலெல்லாம் பிசைகிறான் புது கலையரங்கம் புது வருஷம் புது மக்கள் புது டொங்காசா கப்ளிங் ஒரு ஆள் நாடகத்தை கடத்துறேன் மைசெட்டு பயலு கண்டா கொடூரமா ஹலோ ஹலோ சாங் பாடிக்கிறோமா எப்போ இருக்கா ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல 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 நல்லெண்ண நல்லெண்ண அருமை நல்ல சபை வணங்கி
சபை வணங்கினா சபை வணங்கின்னு பாடு ஆமோ நோமெல்லாம் சொல்ல அப்படியா? சரிங்க ஆச்சார. அறிவு நல்ல சபை வணங்கி சபை வணங்கி காலப்பம்பட்டி கம்மாளப்பட்டி கிராமத்துல என் கட்டண கட்டழகி ஏன் கட்டான கட்டழகி நமக்கு முத்தாளமன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு நமக்கு ஆமா பாடு ஆமா வாத்தியார் மாமா வாத்தியார் சொல்லக்கூடாது நமக்கு நமக்கு முத்தாளமன் குடியிருக்காரு குங்கும பொட்டலை சாட்டிங் நான் வணங்கி சபை வணங்கினா அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி குடியிருக்கா கட்டண கட்டழகி அவ முத்தான தெய்வ மடியம் குங்கும பொட்டழகி அவ முத்தாளமா குடியிருக்கா குங்கும பொட்டழகி அவ அதுல எல்லாம் கட்ட வேணும் குங்கும பொட்டழகி சாரத்து வண்டி ஓட்டியே சாரட்டு வண்டி பூட்டி வண்டி ஒட்டி சலங்க மணி மாடு ஒட்டி 2 சலங்க மணி மாடு ஒட்டி உம்மோயத்து சாரட்டு வண்டி பூட்டி ஜரஞ்சரமா மாடு ஊட்டி நல்ல மாடு ஊட்டி சாயங்காலம் போற வண்டிய கட்டண கட்டழகி நம்ம முத்தாளமை வாசலுக்கு என் குங்கும பொட்டழகி அவை சாயங்காலம் போற வண்டி கட்டண கட்டழகி நம்ம முத்தாளமை வாசலுக்கு குங்கும பொட்டழகி அழுயர விச்சரவா அசையாது முடியறவா கர்மே அசையாது முடியறவா வா 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 ஆளுயர விச்சருவா அசையாதுடா முடியருவாடா அசையாதுடா முடியருவாடா முடியருவா கேட்டவரம் தந்தூரமா ஏ சாமி கேட்டவர என் கூட பாரிய சாமி 4 பேர் என்னமா பண்றாங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க நம்ம சாமி குலசாமியே ஒரு 2 இருச்சு ஒத்துமையே ஆயிருச்சு புள்ள ஒத்துமையே ஆயிருச்சு ஒத்துமை ஆயிருச்சு உள்ள ஒத்துமை ஆயிருச்சு ஆயிருச்சு நாடு 2 இருச்சு மாமா நாடு 2 இருச்சு மாமா நாடு 2 இருச்சு எவமோய் நாட்டுப்புற பாட்ட கேட்கற ஏழல மாமா ஓடே எல்லோ எல்லோ ஏலேலம்மா ஏலேலோ எல்லோ எல்லோ எழல மாமா எல்லோ அப்பப்ப அன்பு உறவுகளே எக்கோ குறைப்பா எக்கோ ஃபுல்லாக குறைச்சிரு ஹலோ ஹலோ எக்கோவே வரக்கூடாது உன் பேச்சத்தமும் வெளியே வரக்கூடாது இந்த நீர் கிளம்பிட்டால ஒன்றுக்கு பயலுகட்டா கொடூரமா கொடூரமா இந்த அங்கே நிற்கிற ஆளுகள்லாம் மாடு பிடிக்க வந்த ஆளுகளா வாங்க அண்ணன் தம்பிகளா வாங்க ப்ரோ ஒவ்வொரு கலையும் உட்காந்து பார்த்தா தான் அதனுடைய ருசி தெரியும் என்று சொன்னார்கள் குரண்டி சுப்பிரமணி சொல்லியிருக்கார் யாருண்ணே அவரு தம்பி எதிர்த்து பேசினீங்கன்னா தகடை வச்சு விட்டுருவேன் 3 நாளைக்கு வெளியே தெரியாமல் குச்சியை வச்சு குத்தி திரிவேன் ஒழுக்கமா நான் மோசமான ஆள் எங்கே அன்பு இருக்கிறதோ கலை அன்புக்கு இடியப்பா வச்சான் பாரு இவன் தான் இடியப்பம் மாவு பயலுகட்டா என் தம்பிகளெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறா சின்ன பயல்கள்லாம் கத்தக்கூடாது சூ தெரிச்சு போவேன் பூரா படிக்கணும்டா படித்து பட்டம் பெற்று நான் பிறந்த ஊருக்கும் பெத்த தாய் தப்புன்னு பெருமை சேர்க்கிறேன் தான்டா பெரிய மகனும் மகளும் அப்படி கைதட்டு கோமியம் பயலுகடா இங்கே அமைந்திருக்கின்ற அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்குறேன் உங்களை பொம்பளையால் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய பொங்கப்பானையா நினைச்சு வணங்குறேன் பொங்கப்பானையா டயலாக்லாம்
தோத்த தூரோட பொங்கப்பான பயலுகட்ட. ஏன் அது கரும்புன்னு வச்சேன்? ஏனே பொங்கலுக்கு அதை விரும்பு வெட்டு ருசி தாண்டாங்க கொத்தா கரும்புண்டேன். கலை ஊர் நம்புது உள்ளே மூடிக்கிட்டு அடிச்சு விடுறதேன். ஒவ்வொரு டைலாக்கை அடிச்சு விட்டேன். பூரா பேரும் கப்ளிங் ஓசை கொண்டு போயிட்டேன் பள்ளிக்கூடம் வரைக்கும். டீச்சர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கேன், கப்ளிங் என்றால் என்ன? டீச்சர் விளக்க மாத்த அடிச்சவன. கப்ளிங் என்றால் ஓஸ் என்றால் அது கெட்ட வார்த்தை அல்ல. கப்ளிங் லிங்லா நீங்க எல்லாம் பறிச்ச புழு புழுன்னு எழுதுவேன். சிச்சுக்க ஐயோ வா சிங்கா உட்காரு சிங்கா. ஒரு விழாவை நடத்தக்கூடிய இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியுமா? தெரியும், விழா கமிட்டிக்கு தான் தெரியும். அந்த விழா கமிட்டி அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றிங்கய்யா. ஒரு பிள்ளையும் காணா, நான் யார்கிட்ட காசு வாங்குறது? நாளை தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயா நாடக நடிகருக்கு பொன்னாடு இருந்தால் போத்தி விடுங்கய்யா, எனக்கு குளிர்ட்டேன். புத்தம்போது கலையரங்கம். இந்த கலையரங்கத்தில் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த கலையரங்கத்திலே தத்துரூபமாக சாமி இருக்கு. இல்லை அவங்க அரைஞ்சு விரட்டி விடுங்கடா. சாமி இருக்குன்றே ஓய் ஓயின்றே என்ன? சாமி என்றால் என்ன? சாவை மிஞ்சி வந்தான் சாமி. அந்த சாமிகள் எல்லாம் வர வர இந்துக்கள் கலாச்சாரத்தில் நம்ம வணங்கு விதம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பு பெரியோர்களே, எப்படி வணங்கன? தம்பி பேசாம இருக்கணும், பல்ல விளக்கிக்கிட்டு காய விட்டு அரைவேன். இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதை கவனி. எப்படி கவனிப்ப? 7வது வடிக்கிறவன் போய் லவ் பண்ணுறேன், 7 வல்ல லீவ் விடுறான், எப்படி வழங்க? இப்பயே தெரியான் நீர் கசிவுக்கு பேப்பயமே கடுப்பேத்துறாங்க ப்ரோ. உங்களுக்கெல்லாம் எப்போ அந்த அனுபவம் தெரியும் என்றால், இங்கே உட்காந்துருக்காங்க எங்கள் அப்பைங்கெல்லாம், அவங்க வயசு வரும்போதே நீ தான் வேதனைப்படுவேன். நீ எதுக்கு எந்திரிச்சு போகிறது நல்லது. உங்களை பெருமையாக பேசுகிறேன், லெஃப்ட் சைடில் கையை காட்டுறேன்னா அது கைதட்டுன்னு அர்த்தம். வர வர என் பொழப்பு ரேசு மாடு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த கயிறால் தான் இந்த மாடு திரும்பணும். உலகத்திலே என்ன சொல்ல வந்தேனே தெரியலடா. சாமி சாமியே எங்க அப்பத்தாவும் எங்க ஐயா காலத்தில் வணங்குற விதம் அருமதை அருமை. எங்க ஆத்தாலாம் எங்க அப்பத்தாலாம் குளிச்சு புட்டு ஈர துணியோட அப்படி வந்து சாமி கிட்ட உருளும், 1 மணி நேரம் உருளும். இங்கிட்ட எங்க ஐயா உருண்டுக்கிட்டு இருப்பார். சங்கட்டமா இருந்தா நீ சூம்பு. என்னடா இப்போ என்ன தொண்டை அது? ஆதிநாராயண மாமா தொண்டை மாதிரி அத்தி டெலிவரி கிடத்து போடுறாங்களே. இப்போ வணங்குற ஆளுவனா எப்படி வணங்குறேன்? சாமியை கும்பிட நேரம் இல்லை, போகிற வகையில சாமிக்கு கிஸ் அடிக்கிறேன், பிளேன் கிஸ் அடிக்கிறேன். வண்டியில் போகும்போது 2 கையை விட்டுக்கிட்டு இப்படின்றேன், அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் முறையே 108 ஏற்றிட்டு போயிடுறேன். அதோட வெதர் அடிச்சு ரயில் கிஸ் அடிக்கக்கூடாது. சாமியை விழுந்து கும்பிட்டு எங்கள் குறைகள்லாம் தீரு. தப்பி வெட்டிக்காரன் அரை வாங்கிட்டு கிழக்கு விழுந்து ஓடப்போறேன். ஒழுக்கமாக வாகடாக்காமல் இருக்கடா. ஒரு புலோரில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்டா குறுக்க பேசுறிய? என்ன பேசுன்னு தெரிஞ்சுன்னா எதுக்கு நான் போட்டு கூட்டம் வருது? எனக்கே தெரியலடா 21 வருஷமா. வேறு எங்கள் அண்ணன் கைதட்டி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா உண்மையை தெரிஞ்ச எவனும் உட்காந்துடக்கூடாது. பூரா எங்கள் அண்ணன் தம்பிங்க தான். ஒன்று சொல்கிறேன், நம்மளாம் வேறு வேறு சாதி, வேறு வேறு சாதியில் பிறந்திருக்கலாம், வேறு வேறு மதத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் பிறந்த பெத்த தாயினுடைய வயிறு தாயா வேறு வேறு. ஓடுற தமிழர் ரத்தமும் பாசமும் ஒன்று தான். நீங்களாம் எனக்கு அண்ணன் தம்பி, அவ்வளோதான். ஓடு இங்கே இவ்வளோ நேரம் பேசி ஒரு 10 ரூபா வரலையாடா அப்படின்னு எவனா சொல்லுவானா? எழுச்சாப்பைய நான் சொல்ல மாட்டேன். பருப்பு வேகலை, எந்த கண்டாலிமையம் குறுக்க முழிச்சனும். எந்த ஊர்லையாவது மைசூருக்காரே இப்படி குளிக்காம உட்காந்து வளர்க்க போடா. அப்படியே உட்காந்துருக்கானடா நீர்மலைக்கு போனேன் மாதிரியே. என் தம்பி தான் சித்தி மயன், விளங்கா பையன். அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்களே அவங்களாம் ஏன் நிற்கிறாங்க? ஏனே அவளுக்கெல்லாம் அதிகமாக ஒன்றுக்கு வர்றான். கூட்டத்தில் இருந்தால் எந்திரிச்சு போக முடியாது. அங்கே போய் ஓசை அடித்தானா ஏபிசிடி அடித்து இக்கன்னா வர்றா. பொம்பளை எல்லாம் ஏத்தா பிடிச்சிருக்கிறியா? கெக்க கெக்கன்னு சிரி. நீ சிரிச்சுதே அந்தந்த பாச சாச்சி விட்டுட்டேன். ஏய் இவன் கூட பேசுறான்டா, வாடாக்காம சொல்ல பேச வேணாம் ப்ரோ. நான் பேசிக்கிறேன், நல்லா இருப்பீங்களே இல்லை எரிச்சு விட்டு போ என்னைய. பெண்கள்லாம் சிரிக்கக்கூடாது. ஏத்தாய் முக்காடை எடு, என்ன போடுங்க முக்காடு எடுங்க. நீ போட்ட முக்காடு தான் ஆம்பளை கூட வெட்டி இழுக்கிறேன்.
பெண்களுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. 10 மாதம் சுமந்து பெற்றுட்டு 10 லட்ச ரூபா லோன் வாங்குற ஒரே பவர் பெண்கள் தான். லோனு வாங்க தாய், 10 லட்சம்லாம் ஏன் வாங்குற, நீ சேட்டு மக 1 கோடி வாங்கி வை. லோனுக்காரன் வந்துட்டு கருவில் போய் உட்காந்துக்க பேய் மாதிரி. லோனு பயிலுகட்டா வாங்க சிங்கா, மஞ்ச பணியன் கம்பு கூடுறா அட்ரா வாடா தாயம்னு போகாதடா 2 சிங்கா. ஆனால் இந்த குளிர்லையும் ஒருத்தர் வந்து என்ன விற்கிற சோளப்பொரியா சோளப்பொரியில் எவனாவது வெதரில் வச்சு விற்பானா? வெதரு சோளப்பொரி பயிலுகடா. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையும் தமிழ்நாட்டில் தமிழும் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் புனிதமானது. அந்த பானிபூரி சோளப்பொரி வியாபாரிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்கள் பெரிய தமையந்தேன். ஆனால் அந்த சோளப்பொரியை 3 மாதம் வைக்கிற. எல்லாமே கலப்படம். தமிழ்நாட்டில் எல்லா பொருளுமே கலப்படம். யூரியாவில் சல்போட்டை கலக்கிறேன், நாட்டு பசுமாட்டில் கிரு மாட்டை தவ விடுறேன். அது ஓசு பார்த்தா 8 அடி இருக்கு. அன்றைக்கெல்லாம் நாட்டு மாட்டில் கொண்டு வருது தவ விட்டேன். மாடு தாலி குன்னி கம்பு கூட்டில் உண்ணி அவ்வளோதான். எல்லாமே கலப்படம். இந்த உலகத்தில் கலப்படம் இல்லாத ஒரே பொருள், நம்மளை காப்பாற்றின ஒரே பொருள் எதுனா பெத்த தாயினுடைய பாலை தவிர உலகத்தில் எல்லாமே கலப்படம். அதையும் இப்போ கலந்துருச்சு பொம்பளை ஆளுங்க. பால் கொடுத்தா அழகு போயிருமா. மயம் பிறந்தவனே கிடக்கேத்த தண்டி மொழியோட அவங்க ஆத்தா உடனே ஆவின் பாலை 4 லிட்டர் காய்ச்சி கொக்கோ கோலா இந்த டப்பாவில் கிரிச்சு பிடிச்சான்னு ஒரு லிப்பை மாட்டி வாயில் விட்டுனே அவன் சுவைகிறேன். சுவஞ்சு ஒன்றுக்குலேருந்து கலைஞ்சு. ஏன்னா மிச்ச பாலை புருஷன் குடிச்சு போடுறானே. பாட்டில் பால் ப்ரோ, நோ டபுள் மீனிங், ஒன்லி சிங்கிள். இப்போ பாரு இங்கே சிரித்து பாண்டி கவட்டில் ஒரு ஆள் விழுக போகிறேன். ஸ்டாண்டை தள்ளி விட்டு தெருவில் தெரிய போகிறேன். அவர் அங்கே தள்ளி உட்காச்சால கேட்கன்னு ஒரு ஸ்டாண்ட்லேயே வர்றாரு. இவங்க ஸ்டாண்டு ஓட்டு ரொம்ப பவியமாக உட்காந்துருக்காங்க. என் அன்பு தம்பிகளெல்லாம் படிப்புக்கு இருனே இப்போ தானே வந்திருக்கேன். ஐயா பாட்டு தானே, முத்துராமலிங்க தேவரையா பாட்டு எனக்கு 65 பாட்டு தெரியும். 65 பாட்டு பாடினா நீங்கள் ஊரில் 77 நாடகம் போடணும், அப்போதான் முடியும். பாடுறேஞ்சிங்க. அது ஏன் வந்து கிடச்சுன்னா அது போட்ட சரக்குக்கு பேசணும், இல்லைன்னா கடையை அடைச்சிடுவாங்க. என்னதான் பண்ண சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரசனையில் வந்திருப்பிய. அத்தனை வேறு ரசனையும் நாங்கள் வந்து ஈடு செய்ய முடியாது, அதை நிவர்த்தி பண்ண முடியாது. ஏதோ நாங்கள் பாட்டு கத்துவோம் சரித்தான்னு உதறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதே உண்மை. இங்கே இருக்க தம்பியெல்லாம் படிக்கணும்னு ஏன் சொல்கிறேன், பூராமே இப்போ கெட்ட வளத்துக்கு இதாகிட்டேன். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து கம்மாக்கால உட்காந்து செய்தி வீடியோ அடிக்கிறேன். செய்தி வீடியோ அடிச்சுட்டு அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒரு பையன் அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க அப்பா வந்தவொடனே கவட்டுக்குள்ளே வச்சு அங்கே எவனா மண்ணெண்ணெய் ஊற்றி வந்திருக்கேன். அதோட குண்டின்லாம் எரிஞ்சு ஓட்டி கம்மாய்க்கு ஓடுறேன். அங்கிட்டு ஒரு பொம்பளை குளிச்சுட்டு இருந்த பொம்பளை விளக்க மாற்றி அடிச்சு இவ்வளோதே காப்படி. அதே மாதிரி பெத்த தகப்பனை சொல்கிறேன், உங்கள் மயங்க இருக்கும்போது பிள்ளைய இருக்கும்போது எந்த தீய வழக்கத்தையும் அதுக்கு முன்னாடி செய்யாத. மயனை அனுப்பிடுறாரு அப்பா, கப்பு வாங்கிட்டு வாடா, சைடிஷ் வாங்கிட்டு வாடான்னு. 2 நாள் பார்ப்பேன், 3ஆவது நாள் அப்பா அசந்து படுத்தா கட்டிங்க போட்டுருவேன். அவன் சிரிக்கக்கூடாது, பெரியவர்களை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கி காலம் எவ்வளோ மாறிப்போச்சு. என் அன்பு தம்பிகளெல்லாம் தீய பழக்கத்துக்கு அடிமையாகி உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் தம்பிகளா, இந்த பிறவி என்பது ஒரு தடவை தான். இனிமேல் நம்ம எல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. அந்த பிறவிக்குள்ளேயே இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை எல்லாருமே ஏன் போட்டுறாங்க தெரியுமா? அவர் செஞ்ச தர்மம். அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயாவை ஏன் சொல்கிறாங்க? அவர் செய்த சாதனை. அதே மாதிரி 18 சித்தரில் ஒரு சித்தர் ஊனா முத்துராமலிங்க தேவரையாவை எதுக்கு சொல்கிறார்? 32 கிராம நிலத்தையும் ஏழைகளுக்காக தாள வாத்து கொடுத்தார் ஊனா முத்துராமலிங்க தேவரையா. அன்னை தெரசா எத்தனை பேர் சாதிச்சாங்க பார். எதுக்கு வருதுன்னே தெரியலையே. சாதிக்கணும். இடியப்பம் அப்படி சாதி. இப்போ பூரா இடியப்பம் பிரிப்பேடு ஏங்க அதை மட்டும் சொல்லு. ஐயா, பொழுதுபோக்கு அம்சத்துக்கு நீங்கள் எல்லாம் சிறுவர்கள்லாம் கைபேசி பார்க்கலாம். செல்ல பார்க்கும்போது திடீர்னு நீ கூறக்காரன் வந்துடுறானே. இங்கே வர இந்த தண்டியா, ஆமாம் நீ தானே லாரியில் ஏற்றிட்டு வந்த,
அதெல்லாம் அறிவான மாணவ செல்வங்களே, வாத்தியாருக்கு மதிப்பு கொடுத்தாத்தே வீட்டில் தாய் தகப்பனுக்கு நீ மரியாதை கொடுப்ப. பெத்த தாய் கடைக்கு போச்சோன்னா யார் போகிறா? வேலை மசரா பாருன்றேன். எம்பிட்டு வளர்த்து வச்சிருக்கானா யாருக்கு தெரியும்? பெத்த தாய் தகப்பனை எடுத்து பாயிறேன். பைக்கு வாங்கி கொடுத்தாத்தேன் காலேஜ் போவேன்றேன். 2.25 லட்சத்துக்கு பைக்கு, அருமையான பைக்கு. அந்த காலத்தில் டிவிஎஸ் 50 தான். அந்த டிவிஎஸ் 50 மண்ணெண்ணையை கக்கி போய் தொலையாது. மழை பெஞ்சு தான் டிவிஎஸ் 50 வச்சுருக்கேன். செத்தேன், ஷார்ட் ஆகாது. மேலே ஏறிக்கிட்டு சுற்றுவாங்க. கரைச்சி பிடிச்சான்னு சுற்றி செயின் கலண்டு உதட்டில் அடித்து வெட்டி அந்த சோக்குன்னு ஒன்று இருக்குது, அதை பிடுங்கிட்டு கல்லில் ஓடி தேய்ப்பாங்க டிவிஎஸ் 50. கரிச்சான்னு தேய்ச்சி மாட்டி போடுவேன், புகஞ்சிடும். இன்னைக்கு பைக்கு பூரா எருவு மாடு மாதிரி இருக்கு. பைக்கை திருகிறேன், கிருன்னு திருகிறேன். பக்கத்தில் பொம்பளை சுடிதார காணோம், உள்ள சிக்கி சட்டியோட ஓடி வீட்டுக்கு. பொண்டாட்டியை ஏற்றிட்டு போகிறேன் அந்தந்த வண்டியில். புருஷன் பழத்தில் அடைக்கேன், பொண்டாட்டி இங்கே உட்காந்துருக்கு. இப்படியே வேகத்தடையில் மட்டார்னு போய் பொண்டாட்டி கீழே விழுந்துருச்சு. உசிலமட்டில் போய் அடிக்கிறேன். சுமித்தா ஆளை காணா. அது உடனே மசத்தை புடுங்க காணும். நான் விழுந்து கிடக்கிற செக்கானத்தில் விழுந்தவன் போலே உசிலமட்டில் தேர்றேன். சிரிக்கக்கூடாது, சிந்திக்கணும். அந்த காலத்திலே மாட்டு வண்டி, எனக்காவது பேப்பரில் பார்த்துருக்கமா? 2 மாட்டு வண்டி நேருக்கு நேரம் மோதி 17 பேர் இறந்தார்கள். வந்துச்சா? கிடையாது. எங்கே பார்த்தாலும் விபத்து. தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி பைபாஸில் போகிற இளைஞர்கள் பார்த்து போகிறேன். பைக்கு வந்தாலும் மச்சான் பைக்கு வருது மச்சான், மெதுவாக போவான். தண்ணியை போட்டு உதல லாரி வருது. இவனுக்கு பார்த்தா டிவிஎஸ் 50 மாதிரியே தெரியுது. லாரி வந்து என்ன கொத்த வருது, போய் மட்டார்னு விட்டு. ஆனால் அந்த இழப்பு விபத்துகள் அதிகமாக தமிழகத்தில் நடைபெறுது. அது எந்த வாகனம் என்றால், ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தால் டூலர் பைக்குத்தான் அதிகமாக விபத்து வருது. கைதட்டா டூலர் பைக்கு கைதட்டு வாங்கணும். ஏன்னா தை 5ஆம் தேதி. அதே மாதிரி தலைக்கவசம் என்றால் என்ன? ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு பதில் சொல்லு. எலிமேட்டு கிடையாது, தவளமேட்டு. ஹெல்மெட், இடியப்பம், ஏலம் கேட்குறவோ கேட்கலாம். அந்த தலைக்கவசத்தை அணிந்தால் இந்த உடம்புலே ஒரு கை துண்டா போனால் பிளேட்டு வைக்கலாம். ஆனால் மண்டையில் அடிபட்டால் எத்தனை மருத்துவர் கூட இணைந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதனால தான் ஹெல்மெட்டை போடுங்க. ஆனால் ஹெல்மெட்டு எப்போ போடுவாங்கன்னா, இளைஞர்கள்லாம் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது போட்டுருவேன். அப்போ மட்டும் 2 பேரும் போட்டிருப்பாங்க. அதில் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் கொரோனா போய் உலகத்தை விட்டே போயிடுச்சு. இன்ன வரைக்கும் மாஸ்க்கு போடுறாங்களே. லேடிஸ் தான், லேடிஸுக்கு மாஸ்க்கை போட்டு அவன் ஒரு மாஸ்க்கை போட்டு. ஆனால் போகிற வரைக்கும் எவனை பார்த்தாலும் சொந்தக்காரன் மாதிரியே தெரியும். அவனுக்கு தப்புன்னு ஒருத்தன் பார்த்துச்சான்னு நினைப்பேன், பெரியப்பா மாதிரி தெரியுதே. காதல் என்பது புனிதமானது. என்ன நீங்கள் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெத்ததாய பெண் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணு. உண்மை தானே? காதல் பண்ணிக்கிட்டு நீ பாட்டுக்கு கூட்டிகிட்டு ஓடிட்டேன். எவன் நாளைக்கு ஓடுவே? டொங்காசு போகிற வரைக்குமா? அருமை தெரியாது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், இளங்கன்று பயமறியாது. எத்தனையோ பேர் ஒரு குறிப்பிட்ட வயசு, ஆண்களுக்கு 25 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு 21 வயசுனா வாழக்கூடிய பக்குவம் தெரியும். அப்போ திருமணம் பண்ணி வாழலாம். இப்போத்தான் 17 வயசுலேயே கூட்டிகிட்டு போய் மசத்தை பிடுங்குவியாக்க என்ன வேலை? அப்போ ஒன்றும் பார்க்க முடியாது. அதே மாதிரி குளிருக்கு வந்தான், வேலைக்கு உடம்பு வலிக்குதுன்னு எல்லாரும் சரக்கு அடிக்கிறீங்க. டாக்டர் சொன்னாரா, சார் குறுக்கு வலிக்குது சார். அப்படியா? குறிச்சு வலிச்சிச்சுன்னா ரம் அடி, நல்லா எலும்புலாம் ஃபினிஷ் ஆகிடும் சார். ஒன்றுக்கு இருக்கும்போது மூத்திரம் எரியுது சார். அப்படியே 2 பீரை போடு, குழுக்குறோன்னு ஒன்றுக்கு அங்கே இது போக வரும்லன்று சொன்னாராக்க. மது என்ற ஒரு அரக்கனை நீ மறந்து விட்டால் நீ ஒரு புனிதமான மனிதனாக வாழலாம் இவ்வுலகில். சூப்பர். உண்மையிலே நான் என்னமோ நினச்சேன், இந்த ஊரை அவ்வளோ பூரா நாணஸ்தங்களாக உட்காந்துருக்கேன். வாழ்த்துக்கள். சூப்பர் சிங்க. அப்படி கைதட்டணும். மதுவுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசமான பீப்புள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம்,
குடிப்பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே 10 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள 10 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள 10 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தையா பட்ட டாஸ்மார் கடை குடியந்தா நீ மறந்தாயா பட்ட டாஸ்மாகில குடியந்த நீ மறந்தையா நமக்கு வேணாம் அது பழக்கம் வேணாமனே குடி பழக்கம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நமக்கு வேணாம் அது பழக்கம் வேணாமனே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே எங்கள் அப்பா வந்துட்டார் 1000 ரூபாயா இன்னும் சேர்த்து கொடுப்பா டீசலுக்கு போடணும் எங்கள் அப்பா வந்துட்டார் வணக்கப்பா அப்பா பேர் என்ன ஊர் காலப்பம்பட்டி திமுக கிளை செயலாளர் எங்கள் அப்பா வேறு என்ன விஜயகரன் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா அந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட காசு வாங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம ஒரு சின்ன பிள்ளையா மேடையில் நின்றால் கூட பெத்த பிள்ளையா நினச்சி என்னுடைய சேவைக்கு நான் இவ்வளோ தூரம் அன்பாலயம் வச்சு நடத்துகிறேன் இவ்வளோ சேவை பண்ணுறேன் அதற்கு காரணமே அந்த புண்ணியம் யாருக்கு போய் சேரும்னா உலகத்தில் உள்ள தமிழனுக்கு தான் போய் சேரும் எனக்கு இல்லை அன்புறவங்களே குடியை விட்டாராங்கப்பா 5 வருஷம் விட்டார் அவர் விட்டதுக்கப்புறம் என் பங்காளி நீ தொடர்ந்துட்டியா அதேதான் சூப்பர் சூப்பர் மாடு சுத்து மாடு அதெல்லாம் விடணும் இல்லை இந்த மதுவு என்ற ஒரு அரக்கனை பாடினேன் அது மதுவை குடிச்சு தன் மானத்தையும் தன் குடும்பத்தையும் நல்ல நட்புகளையும் பார்த்த நல்ல வேலையும் மதுவுனால் இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை அதுக்கு தான் அந்த பணம் நீ கொடுத்துட்ட பெரிய சேட்டுமே எங்கள் அப்பா கொடுத்தார் நீ அண்ணன் தானே 100 ரூபாய் கொடு நன்றி ப்ரோ என் தம்பிகளுக்கெல்லாம் இதான் விழிப்புணர்வு தம்பி தை பொங்கலுக்கு 5 நாள் லீவ் விட்டாங்க அப்படியே வேதனையிலே பள்ளிக்கூடம் போயிருப்பேன் இன்னைக்கு மதிப்புக்குரிய காவல்துறை வணக்கம் மேடம் ஹலோ சேடப்பட்டி சார் ஆய்வாளர் அக்கா மணிமொழி அக்கா மேலே வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறது அக்கா இதுவரைக்கும் உசிலம்பட்டியில் சார் ஆய்வாளராக பணிபுரிந்து இப்போ நம்ம சேடப்பட்டிக்கு சார் ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருக்கார் அவர்களை வருக வருக என காலப்பன்பட்டி கம்மாளப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடக மேடை நண்பர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது ஹலோ இப்போ அங்கே நான் ஃபைன் போடலாமா நிறையா திரைப்பட புகழ் எம்கேஆர் அவர்களுக்கு காலப்பன்பட்டி கம்மாளப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடக மேடை நண்பர்கள் சார்பாகவும் இப்போது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது ஆளக்கானா இந்த இவங்களுக்கு போட்டுருங்க இன்றைய தினமாக சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் காலப்பன்பட்டி தங்கபாண்டியன் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.
ஒளி ஒளி ஹலோ 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 நான் எதுவுமே உங்களை சொல்லலையே. அதை வை இதை வைன்னு சொன்னால் ஊருக்கார பாப்பாங்க மைச்சர் சரியில்லை ஒரு எம்கேஆர் சொல்கிறாருன்னு. ஒன்றே நான் சொன்னோம்னா எனக்கு நல்ல சாவு வருமா? சூப்பர், வாழ்த்துக்கள், சூப்பர் சிங்கா. 3 தடவை சொல்லிட்டு ஒரு 10 ரூபா விடுவேன். 10 ரூபா மைசெட். ஐயே ஏ சிங்கா சொன்னதுக்கா போடுங்கிற வேணாம், அப்புறம் போடு. பாட்டு போடுறியா? போடு போடு. தனலட்சுமி குடும்பத்தார்கள் அதிகாரி பட்டி தானே 1101 எங்கள் அண்ணன் கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி அண்ணே. தம்பி நீங்கள் வாங்க போ. அதே வளங்காங்குளம் எஸ்கே ரேடியோ செட்டு சார்பாக என் தம்பிகள் சார்பாக 501 போஸ்டா போஸா போஸ் ஆர்மியா? நான் போஸ்ன்னு நினச்சேன். அதே சில்லு கொடுத்தேன். போஸ் ஆர்மி பயலுகடா போட்டா நெல்லுசிங்க கிருச்சா. நன்றி நன்றி தங்க. என் தம்பிகளெல்லாம் நல்லா இருக்கணும். என் தம்பி அன்புக்கு ரொம்ப நன்றி. இராணுவம் தானே உண்மையிலேயே இரவு பகல் பாராமல் எல்லையை காப்பது இராணுவ அதிகாரிகள், இராணுவ வீரர்கள். அதே மாதிரி 18ஆம் படியாக கருப்பனாக இருந்து தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர். நன்றிம்மா. காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே நிற்கிறாங்க. சட்ட திட்டங்கள்லாம் கடுமையாக இருக்கு அன்பு உறவுகளே. நீங்கள் எல்லாம் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்களே. இதில் வந்து ஹெல்மெட் போடாமல் ஃபைன் போட்ட ஆளு ஊராமே கை தட்ட மாட்டியே? ஏன் கை வர்றிய? வந்துட்டாங்க தம்பியை. விநாயகர் ரேடியோஸ் பயலுக சுதாகர் நினைவு பாசறை. விநாயகர் ரேடியோஸ் பயலுக சுதாகர் நினைவு பாசறை சார்பாக ரூபாய் 1001. சூப்பர் சூப்பர். ஒரு ரவுண்டு அடிச்சு போ. கொடூரமா ஊரா என் தம்பி மண்டை விட்டு தாண்டா அழுறாங்க. வாங்க கழிவுகள் போடுங்க. இங்கே வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய காலப்பன்பட்டி கம்மாளப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆர்மணித்துக் கொண்டிருக்கும் வக்கனா குண்டு மண்ணீர் மைந்தன் கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி மனைவியைச் சேர்ந்த பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ராமசாமி ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாள கலைஞர் பிகே என்னுடைய அன்பு சகோதரர் ராஜு அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் காடமங்கலம் தம்பி முருகனுக்கு பொன்னாடை போத்துக்கிறார்கள். மகன் குருவினந்தல் பாண்டி யூடியூப் சேனல் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மற்றொரு மிருதங்க சக்கரவர்த்தியாக வந்திருக்கின்ற தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். துண்டு இல்லை என்று கையை காட்டுகிறார்கள். அங்கே எது காட்டினேன் ஏப்பாய் சும்மா இருப்பா இருக்கு வாங்க வாப்பா யாராவது வாங்க. கேமராமேன் மருது வா, மச்சான் வா, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை. மாறி பூ மாறி பூ நல்லா வாயில் வந்து புடுங்கன மாறிண்டு. என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் யூடியூப் சேனலுக்கும் அவருக்கும் முன்னாடி சேர்ந்து ஒரு இன்னும் 2 கொடுத்து கொடுங்க. ஐயா 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 காலாஞ்சியை வாங்கிட்டு போங்கய்யா. நீ வாங்கிட்டு போங்க. இன்னும் 2 வாங்கிட்டு போங்க. குளிருக்கு பற்றிக்குங்க. அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாதுப்பா, உட்காந்துருக்கணும். மானத்தை மறப்பதற்குத்தான் இந்த நூலாடையை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு யாரும் மானத்தை மறைச்சு குளிக்கிறேன் ஆம்பளை ஊர் நடு தொட்டியில் முண்டமாக குளிச்சுக்கிட்டு இருக்கேன். பொம்பளை நான் என்ன சொன்னாலும் சிரிக்குது. அதை பூராமே ஏத்தா அக்கப்பூர் தாங்க முடியலத்தா. உண்மைதானே? அதுலேயும் பெரிய வெண்ணெய் மாதிரி துண்டை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தேய்ச்சி சோப்பு போடுவாங்க. அங்கிட்டு வண்டியில் வர்றவன் முனி நினச்சி விழுந்து அரைச்சு இந்த கொடுமையா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தாளுக்கு 2 கிராமத்தார்களும் 2 கண்கள் தான். சூப்பர். குறிப்பாக இந்நாடகத்தை பார்ப்பதற்காக வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் இங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளியூர்லேருந்து வந்தது கை தட்டவே இல்லை வருந்தா. எவ்வளோ இதாக சொல்கிறேன், எனக்கு கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடுக்குறேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. தமிழுடைய வீர விளையாட்டு இந்த மஞ்சப்பணியை என்ன தாண்டா சொல்ல வரேன்? 500 கொடுத்துட்டு என்னை வந்து பொண்டாட்டியை படுத்துகிற மாதிரி படுத்துறானே என்ன அண்ணே இல்லையாப்பா? ஐயா பாட்டு ஒரு பாட்டு பாடுவான்.
காட்டு வழி போற பொண்ணே கவலம் படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத முக்குளத்தர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு அவன் முக்குளத்தர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத முக்குளத்தர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு அவன் கல்லனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு அவன் மரவனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு அவன் அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசையா அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு அவன் அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத தேவராம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு அவன் முக்கிய தேவர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு நாயத்துக்கு கட்டப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான் நாயத்துக்கு கட்டு கட்டும் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டோம் நாயத்துக்கு கட்டப்பட்டான் நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான் தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க வேற அவன் ஊரா இது பேசுது இந்த பேரா காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத கல்லன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்குளத்தர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு பாட்டு பாட சொன்ன ஆளா காணாம ஒரு உள்ள கைதட்டலே தெரியாம பாடிவிட்டோமா உங்க கைதட்டுக்காக பாடவில்லை. சித்தர் உணா முத்துராமலிங்க தேவரையாவை அன்னிதினமும் வணங்கக்கூடிய மக்களில் பக்த கோடியில் நானும் ஒரு பக்தன். இந்த நாடகம் வள்ளிதர்மன் நாடகம். வள்ளிதர்மன் நாடகம் என்றால் இப்படி படிக்கட்டு வழியாக வரக்கூடிய நாடகம். ஒரிஜினல் ஜெயா ரேடியோ பகுருரணி விநாயகா காலப்பம்பட்டி ஜேகே எலக்ட்ரிக்சன் தனி ஒருவன் ரேடியோ சந்தப்பட்டி இணைந்து வழங்க ரூபாய் 1001. ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி நன்றி. மக்கள் நல பணியாளர் எங்கள் அண்ணன் ரவி சார்பாக 1001. நன்றி அண்ணே. காலப்பம்பட்டி நேகா கேபிள் டிவி சார்பாக அன்பாலயத்துக்காக 501. ரொம்ப நன்றி அண்ணே. நீ ஒரு ஆள் இங்கே உட்காரவே ராசியான ஆளாக இருக்கியே, இங்கனே இருங்க அண்ணே. ஏன்னா கொடுக்கக்கூடிய மனம் வேணும். கோடிக்கணக்கில் பணம் வைத்திருந்து வீட்டிலே பூட்டி வைத்து பயந்துக்கிட்டு வாழ்வதை விட ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணக்காரர்கள் யாராக இருந்தாலும் நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி வணக்கம். கொடூரமா ஜெயா ரேடியோஸ் நண்பர்கள், டிஆர்எஸ் தங்கப்பாண்டி ரேடியோஸ் கொடூரமா, நேதாஜி போர்படை காலப்பம்பட்டி உறவுகள் சார்பாக கொடூரமாக எப்பொண்ணு அப்பொண்ணு 1101 காலப்பம்பட்டி பயலுகடா. டிஆர்எஸ் ஜெயரேடியா பயலுக கொடூரமா. என்னைய கூட மனநே ஊத்தி எரிச்சு விட்டு போ. கொடூரமா என் தம்பிகளுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இன்னும் என்னென்ன சித்திரவதையோ விடு, எல்லாத்தையும் கடந்து போக வேண்டும்.
என் தம்பிகள் நல்லா இருக்க வேண்டும். பூரா எங்க அண்ணன் தம்பி. எத்தனை கெட்ட வார்த்தையிலே என்னை வஞ்சாலும் அந்த வையக்கூடிய இடத்துல கூட எம்கேஆர் வாழ்ந்து கொண்டிருக்கு நினைத்து நான் பெருமை அடைகிறேன். நானே கைதட்டேன், ஒரு உள்ள தட்டலையே. வள்ளிதர்ம நாடகம். வள்ளிதர்ம நாடகம் என்றால் என்ன என்ன தெரியலையே, எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வள்ளிக்கும் முருகனுக்கும் மாலை மாத்துகின்ற தருணத்திலே யார் ஒருத்தர் உட்கார்ந்து கடைசி வரை பார்க்குறீங்களோ உங்கள் குடும்பத்திலே நல்லதொரு வாழ்க்கைக்கான பிள்ளையார் சொல்லி விழுகப்படும் என்பது ஐதீகம். யார் வாக்குறா? டான்ஸை கையை பிடிச்சவனே நீ வண்டியில் போய் ஆண்பாரை பிடிச்சிடுற. அதுலேயும் சில பேர் பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனே அவன் வண்டி தெரியாமல் அடுத்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஒரே விஷயம், இந்த என் தம்பியெல்லாம் பார். தம்பி இடியப்ப இடியப்பன்னு சொல்லாத, டொங்காசு சொல்ல. அடே இந்த இடியப்பம் ஏங்க அதெல்லாம் நான் கிடையாது. ஏறி விட்டவே வேற ஒருத்தன் மாட்டிக்கிட்டு சாகிறவே நான். வணக்கம் தம்பி. என்ன மகளே? காலப்பம்பட்டி விநாயக கேட்டரிங் சார்பாக கொட்டூரமா ரூபாய் 1001. காலப்பம்பட்டி விநாயகர் கேட்டரிங்கி கரண்டி அடுப்பு பயலுகட்டா கொட்டூரமா சமையல் பயலுக கலையா சிங்கம், சூப்பர் சிங்கம். அப்படி வந்துட்டு போயிட்டே இருங்கப்பா. ஏன்னா இன்னைக்கு வேற ஆள் 18 பேர் வந்திருக்கான். எங்களுக்கு காசு கொடுக்குறக்குள்ள என் இறக்குள்ளேயே அந்த போகும். ஆனால் உண்மையிலேயே நம்ம கிராமத்துக்காக இந்த கிராமத்து விழா கமிட்டியார்கள் பெரியவங்க சொன்ன ஒரே வார்த்தை ஒரு டான்ஸ் தான் சொன்னாங்க. ஆனால் புது கலையரங்கத்தில் 2 மகாலட்சுமி வந்து ஆடுனா இன்னும் ஐதீகம் நல்லா இருக்கும் என்பதற்காக 2 டான்ஸை கூட்டு வந்திருக்கேன். கைதட்டலாம். எவன்டா காசு கொடுக்குறது? நான் தானடா. காசு பெருசு கிடையாது. பெண்களை எப்பொழுதுமே மகாலட்சுமி ஏன் சொல்றாங்க? ஒரு நல்ல காரியம், ஒரு வண்டி பந்தயம், ஒரு கபடி போட்டி, எந்த வீர விளையாட்டாக இருந்தாலும் பொம்பளையில் முத சொல்லுவாங்க நிறகுடம் தண்ணியை தூக்கிட்டு வாங்க. இப்போ பொம்பளை ஊரா அப்போல்லாம் பொம்பளையெல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது மசுரை விரிச்சு போட்டிருந்தா கொண்டை ஓட்டுக்கிட்டு உட்காந்துருக்குங்க. இப்போ வர்ற பொம்பளை எல்லா பொம்பளையும் மசுரை விரிச்சு போட்டு தான் வருது. கேட்டால் பேசணும், என்ன பேசணும், ஓத்தா ஈறு பேசணும். அதுலேயும் நிறையா பொம்பளையை பார்த்துட்டே ஒட்டு மசுரை அதிகம். அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் படிக்கட்டில் தொங்கிட்டு போனேன். ஒரு காலேஜ் பைய கம்பி உருவிருச்சு, ஒரு பிள்ளை பக்கத்தில் நின்றுச்சு, அது மசுரை பிடிச்சேன், அது ஒட்டு மசுறு புடுங்கி விழுந்து அதோட. ஐயோ அப்பா. எஸ் பழனிபட்டி BSR வேல் ஆடியோஸ் உரிமையாளர் வேலுச்சாமி தேவர் பி சத்தி பி ரஞ்சித் குமார் சார்பாக அட்டையில 501 பயலுகடா கொடூரமா. வா நீ வந்து கட்டி பிடிச்சு போ. ஏதாவது சொல்லு. வலங்காங்குளம் SK ரேடியோஸ் போசு மயன் சார்பாக ரூபாய் ஆர்மி சார்பாக. என்னடா அது பைனான்ஸ் குறைஞ்சிருச்சு? ஆமா 210 ரூபாடா. அவ்வளோதானா? செல்ல கொடுத்துட்டு போ. அள்ளி எரிஞ்சேன். இப்போ 210 ரூபா வரைக்கும் வந்துச்சு. ஆனால் என் தம்பியினுடைய கட்டி பிடிக்கும் முத்தமும் வாடா கணேஷ் பயில ஓட்டான்டா போடா. என்னை மனித வெடிகுண்டை எரிஞ்சிட்டு போடா. கணேஷ் பயில வேணா விமல் போயலை போட்டுட்டு வா. ஐயோ ஆனால் உண்மையை ஒத்துக்கொண்டான். இவன் தான் உண்மை தமிழன். வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு முத்தம் கொடுக்கும்போது அண்ணன் செத்து போயிரும் நினைச்சேன் பாரு போயலை போட்டு. வாழ்த்துக்கள். ஹலோ இன்னொரு சாங் பாடவா? ஐயா பாட்டு பாடவா? ஐயா பாட்டு ஒரு பாட்டு பாடிட்டு நோட்டீஸ் வாசிப்போம். அப்புறம் சாமி அழைப்பேன். பொம்பளையெல்லாம் முக்காடை எடுங்கத்தா. எதுக்கு முக்காடு ஓடுற? சந்தன பொட்டு. ஹலோ சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க. ராமாயி ராமாயி தேவர்புகள் கோபுரத்தின் மேலே நிக்குது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க. ராமாயி ராமாயி தேவர்புகள் கோபுரத்தின் மேலே நிக்குது வீராயி. தேவர்புகள் கோபுரத்தின் மேலே நிக்குது வீராயி. அண்ணம் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய போட்டிக்க. அண்ணம் போல நடந்துக்க,
திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேட்டுமே ஓடடி திரும்பி அந்த சிங்கத்தை பாரு தேவரையா நீயும் பாரு திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி தேவருக்கு வேட்டுமே ஓடடி என் குலமும் வணங்குதோ ராமாயி ராமாயி என் குலமும் வணங்குதோ ராமாயி தேவர் மகன் நம்ம உல தெய்வ மடிய வீராயி சந்தன பொட்டுமே வச்சுக்க சாந்து பொட்டு தங்க வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி ராமாயி வீராயி வீராயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி தேவர் புகழ் கோபுரத்தி மேலே நிக்குது வீராயி காலப்பன்பட்டி காலப்பம்பட்டி காஞ்சிகா எருத்துமுவர் சார்பாக மதுரை மாவட்டம் விழுப்புரம் என்னுடைய நண்பர்கள் சார்பாக ரூபாய் 501 ரொம்ப நன்றி ப்ரோ. உண்மையிலேயே விழுப்புரத்திலிருந்து நாடக கலையை ரசித்து விட்டு இந்த மண்ணுக்கு நாடகம் பார்க்க வந்த விழுப்புரம் உறவுகளை வணங்குகிறேன் எம்கேஆர். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பூராமே என் உறவுகள் தான். ட்ரிபிள்ஏ பிரதர்ஸ். ஏன் இடதையை குடிக்கிறேன்? சரி சரி தெரியாது, சாரி மன்னிக்கிறேன். நன்றி நன்றி. போட்டோ எடுத்தாச்சா? நன்றி தம்பி, நன்றி நன்றி. வாழ்க உங்கள் கலை, வாழ்த்துக்கள் உங்கள் புகழ். நோட்டீஸை படிக்கிறேன். அதற்கு முன்னாடி காலப்பன்பட்டி மண்ணின் மைந்தர்கள் உயர் திரு KR நடராஜன் BABL MP திண்டுக்கல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் திரு S ஆண்டித்தேவர் BABL MLA உசிலம்பட்டி திருப்பரங்குன்றம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதனைத் தொடர்ந்து உயர் திரு C துரைராஜ் BA MLA முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அத்தனை பேர் பாதத்தை வணங்கி, உண்மையிலே அவர்களெல்லாம் சாதித்து நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களாக வணங்குறேன் எம்கேஆர். அவங்க இல்லைன்னு நம்ம இல்லை. நோட்டீஸை படிக்கிறேன். என் நகரத்திலும் பொன்னரமாகக்கூடிய மதிமரியாக்குரிய மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் காலப்பம்பட்டி ஊராட்சி கம்மாளவட்டி கிராமத்திலே புதிதாக கட்டப்பட்டு உள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் சிங்கார கலையரங்கள் நாடக மேடை திறப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தலைமையேற்று நாடக மேடையை திறந்து வைப்பவர் மதிமரியாக்குரிய P ஐயப்பன் பிகாம் MLA அவர்கள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர். முயற்சியாளர் உயர் திரு K வைரச்சிலை கருணாகரன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர். பொறியாளர் உயர் திரு K பிரேம்குமார் அவர்கள் கிரியேட்டிவ் பில்டர்ஸ் அவர்கள் முன்னிலை. சேடப்பட்டி உயர் திரு காவல்துறை சார்பாய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் இங்கே காலப்பம்பட்டி கம்மாளவட்டி கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு இந்நாடகம் நடந்தாலும் வெளியூர்லிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். வாங்க வாங்க வாப்பா, நான் பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டரா, ஏன் பயப்படுறேன்? வாப்பா, என்னடா செருப்பு இது? வாடா சிங்கம், சொல்லுப்பா என்னப்பா ரைம் சொல்லுங்க. மயனை காற்று தொலை சொல்லு. பள்ளிக்கூடம் சேர்க்க வந்திருக்கியா? எதுக்கு வந்து 2 பேரும் காசை குடுறா? சிவன் காலை பலசர கடை சார்பாக 101. யாவேன் அத்தை தண்டி பலசர கடை வச்சிருக்கிய 100 ரூபா கொடுக்குறிய என்ன? போய் பலசர கடையில் உப்பு மிளகா அழுட்டு வா. போனேன் என் பெரிய தம்மையை நீ இவ்வளோ கொடுக்கலாமா? பலசர கடையில் இருந்து உப்பு பாக்கெட்லாம் தூக்கிட்டு வா. அன்பாளையத்தில் உப்பை வச்சு சோறாக காய்ச்சிக்கிறேன். எதில் விட்டேன்? வாயில். எப்படி பண்ணுறேன் காமெடி? அவன் மூத்திரத்தை குடி. என் தம்பி பண்ணுறேன். ஒரு பாயிண்டில் போச்சாடா. நீங்கள் ஏதாவது வாடா. எதில் விட்டேன்? கேட்கவே இல்லையாடா. சரி, வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்த நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த M குமரவேல் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி என் அன்பு சகோதரி சோதி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு உள்ளம்
நீதிமணி அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக்கொண்டார். அருள்மணியா வாழ்த்துக்கள். நீதிமணி சிசியம் பிள்ளை அருள்மணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கருப்பு எதில் விளையாடணும் தெரியுமா? செகுல்ல அரைஞ்சு ஆறுமணிய கலையரசு படித்த படிப்புக்கு வேற வேலைக்கு போயிடலாம். ஆனால் அங்கெல்லாம் எல்லா ஊர் சோறையும் திங்க முடியாதுன்னு இந்த வேலைக்கு வந்திருக்கேன். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி. அவனுக்குன்னு ஒரு குரல் வளம், அவனுக்குன்னு ஒரு தனி வாசிப்பு திறமை. நமது விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் ரெண்டு கொலா ஒளி நிலையம் அத்தனை பேரும் நடத்தினாலும் 2 கொலா சாம்பியன் கேபிஎஸ் பாண்டியராஜன் ரேடியோஸ் பாரவட்டி சார்பாக ஜெய ரேடியோஸ் ஜெயா சுல்லான் காலப்பம்பட்டி லயன் மேக்கர் டிஆர்எஸ் தங்கபாண்டி ரேடியோஸ் என்றும் நானா பாண்டி பயலுகடா நேதாஜி போர்படை காலப்பம்பட்டி சார்பாக இவ்வளவு பேர் சொல்லி 500 அப்போதே 1000 ரூபாய் போதும். ரொம்ப நன்றி. வேணாம் மாமே மருது 100 ரூபாய் தருவாரு. ஆமா வணக்கம் மாமா. உனக்கு மாமா எனக்கு மாமா தானே. மாமா பயலுகடா குட்டூரமா பொண்ணு பயலுகடா. என் அன்பு தம்பி வக்கனா குண்டு கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட. கருப்பு அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. ராவு பகல் கண் முழிச்சு தன் மடியில் தூங்க வைப்பா. தாலாட்டு பாடி வச்சு தன் மடியில் தூங்க வைப்பா. பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வைப்பா. உள்ளத்துல உண்ண வச்சு ஊருக்கெல்லாம் கொல்லி வைப்பா. கொஞ்சம் மசிச்சா நெஞ்சு கொதிக்கும் தாய் போனதா நண்பனவனே. சாமி கிட்டதா உன்னை நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே. அன்னைய போல் தெய்வம் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. காலப்பம்பட்டி கேலா மணிக்குட்டி சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து சந்தப்பட்டி அர்ஜுனன் பேரன் முத்துக்காமு
தங்காக்காமும் போக்காமும் நல்லமாயன் பேரன் தங்கராஜ் சார்பாக 201 செய்தி பீடி பேப்பரு பயலுகடா கொடூரமா. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துமான் கோட்டகிரி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி இசையமைப்பது வள்ளுவன் சிறந்த ஒரு திறமையான மிருதங்க சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த பாண்டியன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பாளர். பாண்டி கைதட்டு கொடுக்கலாம். இது இனிமையான வாத்தியம். முத்தாலம்மன் மோகன் ரேடியோஸ் உருவாக்கப்பட்டது சார்பாக ரூபாய் 501. நன்றிங்க, நன்றி. அப்போ நீங்கள் வாங்க போ. பிஎம்டி தங்கராசா ரேடியோஸ் எம் பாரப்பட்டி ஒரிஜினல் ஜெயா ரேடியோஸ் சார்பாக ரூபாய் 500. பகரூர்னி ஆமாம், மறுபடியும் ஒரிஜினல் ஜெயா ரேடியோஸ் பகரூர்னி சார்பாக 501. ரொம்ப நன்றி தம்பி, நன்றி தம்பி, நன்றி. வாழ்த்துக்கள் தம்பி. அத்தனை உறவுகளும் அவர்களுக்கு தனித்திறமை உண்டு, பாசத்திலே இங்கே பொழிந்து கொண்டிருக்கிறார். நன்றி ப்ரோ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் மனைவியைச் சேர்ந்த ராமசாமி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ராமசாமி கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான் ஒட்டகத்தை கட்டிக்கோ.
சூப்பர், ஒரு கைதட்டலாம். உண்மையிலேயே திறமை எங்கேயும் இருக்கிறது. அந்த திறமை உள்ள மனிதனை எங்கேயும் பிழைக்கலாம். வாழ்த்துக்கள் ராமசாமி அண்ணே, எங்களது அன்பு சகோதரர். இந்த நாடகத்திலே எத்தனை இசைக்கருவி இருந்தாலும் இந்த தாளம் இல்லை என்றால் உப்பு போடாத குழம்பை ஊற்றி சோத்தலை சாப்பிட்டது மாதிரி தான். தாள கலைஞர் என் அன்பு சகோதரர் மனைவியைச் சேர்ந்த ராஜு அவர்கள் சின் தாளம். ராஜு ராஜு இங்கே வாங்க. ராஜு இங்கே வாங்க, சும்மா வாங்க, தாளத்தை எடுத்துட்டு வாங்க. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், 2 பாட்டு பாடுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி தாளம் போடுங்க. மந்தையில் நீ மணி தேரு, அவ்வளோதானா? வச்சு முடிட்டு வேற மாட்டா ஏர் பிடிச்சி. அருமையான காமெடி, விஜய் டிவிக்கு போகலாம். வாழ்த்துக்கள். நான் நகைச்சுவைக்காக செய்தேன், அதையும் 10 பேரை சிரிக்க வைப்பதற்காக இங்கே வந்த ராஜ் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். சாமி அழைக்க போறேன். அன்பு சகோதரி வினிதா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சிரிப்பு அழகி குட்டி நயன்தாரா, முத்துராமன் தனோர் ரேடியோஸ் பயலுக குடூரமா 501 எம்ஆர்எம் பயலுகடா. ஓகே ப்ரோ. சென்று வருவாயடா எப்பிரவியாய். சரி, பழகி குட்டி நயன்தாரா. எனது அன்பு சகோதரி பிரகதீஸ்வரி அவர்கள் மற்றொரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். 5 ரூபாய்க்கு மணிமாலை உங்களுக்கு பொருத்தமடி, 5 ரூபாய்க்கு மணிமாலை உங்களுக்கு பொருத்தமடி. அரியம் ஒரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. அரி சிந்தால வட்டியில கண்டாங்கி எடுத்து கையோடு கட்டி விடவாங்க. உன் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் அக்காய் கையாலே கட்டி விடவா. அடி என்னடி அக்கம்மா பல்லா பிறவித்து உன்னிச்சு கொழுகுமடி. திருக்கண்ணடி முக்குத்தி வாரி கசகத்து வச்சாக இனிக்குமடி. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கழுத்தை ஒரு சாச்சு பவுடர் போட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய மாணவன் ஒரு சாச்சு புகழ் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். இந்நாடகத்துக்கு தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது தங்கப்பாண்டியன் ஆடியோஸ் காலப்பம்பட்டி. தங்கப்பாண்டி போடுங்க சிங்கம். கேமரா ஆப். தெரிவிக்கின்றோம். நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. அண்ணே 2 பேரும் சொல்ல முடியல. இந்த அன்பளிப்பு வழங்கும் நபர்கள் கடைசியில் நீங்கள் உங்கள் மொத்த பேரையும் கொடுத்து அவர்கிட்ட சொல்லிக்கிடுவான். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். நான் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வாங்கி வந்திருக்கேன். நான் தனி நபராக இந்த நிகழ்ச்சி காலப்பட்டினாலே போலீஸ் ஸ்டேஷனில் பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு யார்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கி வந்திருக்கு அந்த பெர்மிஷனை. அவங்க மோட்டிவேஷனை கொண்டு வந்து இங்கே திணிச்சு பெரிய பிரச்சனையை கொண்டு போயிடாதீங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பெரிய விஷயமா இருக்குது இந்த கிராமத்தில். அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நிகழ்ச்சியை கண்காணிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தங்கப்பாண்டி ஒளிவெளி நிலையத்தாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. நாடகத்தை காண வருகவர்கள்னு 2 கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் கம்மாலப்பட்டி காலப்பம்பட்டி அன்று 2 கிராமத்தாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற, ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ மக்களையும் இந்த நாடக கலையை பார்க்க முன்னாடி அமர செய்தது யூடியூப் சேனல் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் அந்த காடமங்கலம் கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க.
இருந்தாலும் இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கேன். தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா சிலை, வெங்கல சிலை, எவ்வளோ பெரிய சிலையெல்லாம் இருக்குது. ஆனால் தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா சிலை ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான சிலை எங்கே இருக்குன்னா தம்பி காடமங்கலம் முறிய ஊரில் தான். அதுவும் மறைந்த பத்மஸ்ரீ திரைப்பட நடிகர் விவேக் ஐயா பொற்கரங்களால் திறந்து வைத்த சிலைதான். அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் தம்பி முருகன் யூடியூப் சேனலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து எனது அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். தோப்பூர் மிருதங்க சக்கரவர்த்தி என் தம்பி மருதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எந்த பார்வையோ தூரத்து பார்வை கிட்டத்து பார்வை எதுவுமே தெரியாமல் உட்காந்துருக்க மச்சான் மாறி டொங்காசுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் என்னை வாழ வைத்த எனது அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் மேடைக்கு என்னுடைய குருநாதரை ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் செய்யக்கூடிய அத்தனை தொழிலுமே அதில் உள்ள கஷ்டமும் வேதனையும் உழைப்பும் உங்களுக்கு தான் தெரியும். புனிதமானது. யார் மூலம் ஒரு வேலையை கற்றுக்கிட்டோமோ அவர்கள் தான் உங்களுக்கு குருநாதர். யாரால் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்தீங்களோ அவர்தான் உங்களுக்கு குலசாமி குருநாதர். அவரை மட்டும் மறந்துடக்கூடாது. நம்ம நாளைக்கு ஒரு கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே நம்மளை வளர்த்து விட்டு எடுத்து பாயிறது அது பெரிய துரோகம். குருநாதரை உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைச்சாலும் அவருக்கு நீங்கள் நல்லதே செய்யுங்க. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி தேவருடைய மாணவனும் எனது சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தேன். நான் பிறந்த குடும்பம் நான் ஒரு விவசாய குடும்பம் என்பது எனக்கு ஒரு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியர்காவல் நொச்சிகுளம் கிராமத்தில் எத்தனை பேர் உறவுகள் இல்லை என்று சொல்லி என்கிட்ட வந்தாலும் நான் உறவுகளாக என் உயிர் உள்ளவரை என்னால் 3 வேளை சாப்பாடும் உடுத்த உடையும் கொடுக்க முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன். எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஐயா கோடாங்கி கள்ளிசேரி கிராமமே சேர்ந்து வச்ச பேர் தான் எனக்கு எம்கே ராதாகிருஷ்ணன். ஆனால் அந்த பேரே மறந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தம்பியை தமிழ்நாட்டில் இருக்க தமிழர் பூரா எனக்கு அண்ணன் தம்பி. இவங்க வச்ச பேர் தான் எனக்கு உலகம் பூரா தெரியுது. 3 எழுத்தில் இந்த கோமாளியோடைய தலையெழுத்தை மாற்றினது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பியை தான். எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்களில் அடிக்கிறேன். பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தரு பெத்தவரு இந்த பெரியவரு அவரை கூட யாரும் இல்ல. அலசி பாரு இவ்வுலகத்தில அண்ணனையா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா. அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லும் வட்டி தொட்டி நீ ஒட்டு வந்த தந்த போறோம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் பேரான தங்கவதும். ஒரு முள கோமண துணியோடு பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் சரியில்லை என்று மண்டையில் மடார்ன ஒட்டி சிறையில் அடைச்ச முருகன் சாமி சாமி. அப்பனுக்கு உபதேசம் செப்பியவனே செவல் குடியோனே செந்துருமா மருகனே முருகப்பெருமா சாமி சாமி. பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா முருகா, பழனி மலைய விட்டு வாப்பா எங்க பாவங்களை நீக்கி விட்டு போப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா
விட்டு பாயிறாங்கப்பா அட கேட்க போனா நம்மளைய அடிக்கிறாங்கப்பா பழனி மலைய விட்டு வாப்பா முருகா பாவங்களை நீக்கி விட்டு போப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நல்ல நல்ல ஆளையெல்லாம் செத்து போனாங்க நல்ல நல்ல ஆளையெல்லாம் செத்து போனாங்க இப்ப நாதாரி பயிரோட உலகமாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேன்ப்பா 2 பொம்பளை புள்ளிய வெளியே வருதுப்பா நான் உள்ள போயிட்டு காமரத்தை வெளியே வரேன்ப்பா ஒண்ணுக்கு இருக்கவங்க இருந்து வாங்கப்பா எட்டு கட்டி பாட எதிர்பாட்டு பாட சொல்லி எவளேனு ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன் நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி